الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அடுத்து கொள்ளும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய இறையிடத்திலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் மூமினான முஸ்லிமான அனைத்து மக்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உறுதியாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய முதல் முறையை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே நான் தேர்வு செய்த முதல் முறைக்காக தேர்வு செய்த தலைப்பு யௌமுல் ஜும்ஆவுடைய முக்கியத்துவத்தை, ஜும்மா நாளின் சிறப்புகள் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று சில செய்திகளை சொல்ல நான் விரும்புகின்றேன். யௌமுல் ஜும்ஆவுடைய நாள் என்பது ஒரு முக்கியமான ஒரு நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மை என்ற பொக்கிஷத்தை அடுக்கடுக்காக அமைத்த ஒரு நாள். இந்த ஜும்ஆவுடைய நாளுடைய சிறப்புகளை பார்க்கக்கூடிய தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், நாம காலத்தால் பிந்தியவர்கள், காலத்தால் முந்திய ஒரு சமுதாயம் இருந்தது. அவர்கள் நமக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அவங்க நமக்கு முன்னாடி அவங்க வேதம் கொடுக்கப்பட்டார்கள். நாம் அவர்களுக்கு பிறகு நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சாத்தமுன் நபி, இறுதி நபி. அதனால் நம்ம இறுதி சமுதாயம், நடுநிலை சமுதாயம் என்றெல்லாம் குர்ஆன் நம்மளை பாராட்டக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ இதனால் அவங்க நமக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டார்கள், நமக்கு பிறகு வேதம் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கும் வழிபாட்டு நாளை எல்லாம் ஆக்கினார். யூத கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வழிபாட்டு நாளாக எல்லாம் ஆக்கியிருந்தார். அது நமக்கும் ஆக்கியிருக்கின்றான். அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில கருத்து வேறுபாடு கொண்டார்கள். என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், வெள்ளிக்கிழமையில் அவர்கள் இந்த யூத கிறிஸ்தவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். நமக்கு அல்ல இது ஒரு பெருநாளாக தந்திருக்கின்றான் மகிழ்ச்சி அடைவதற்காக. காலத்தால் பிந்தியவர்கள், வேதம் வழங்கப்பட்டவர்கள் பிந்தியவர்களாக நாம் இருந்தாலும் கூட நம்ம தான் வழிபாட்டில் முதல் நாள். வழிபாட்டு நிலை வெள்ளிக்கிழமை நமக்குரியது. யாருக்கு? முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் உங்களுக்குரிய வழிபாட்டு நாள். சனிக்கிழமை அவன் யூதர்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான ஒரு நாள்.
சிறப்பு வழிபாடு செய்வதற்காக. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் இப்படின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரம் மிகுந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன விவகாரம் என்ன? காலத்தால் பிந்தியவர் தான், நன்மையில் நம்ம தான் முந்தியவர்கள், மறுமையில் நமக்கு தான் சிறப்பு அந்தஸ்து என்றெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அதுபோல அந்த வெள்ளிக்கிழமையின் சிறப்புகளாக பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் வெள்ளிக்கிழமை தான் சிறந்தது என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நாளும் சூரியன் உதிக்க நாள் இருக்குதா? இருந்தால் நன்மை அதிகமாக கிடைக்குது, அடுக்கடுக்கான நன்மைகள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். இதனால் வெள்ளிக்கிழமை என்பது சிறந்த ஒரு நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. உங்களது நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்நாளில்தான் ஆதம் நபி படைக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் மனித சமுதாயம் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமையில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்நாளில், அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அவர் ஆதம் நபியுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. மூத்தா போனார்ல, அவர் மூத்தா போனது வெள்ளிக்கிழமை தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையின் மகிமையை சொல்லும் பொழுது யுக முடிவு நாள் நிகழ்வது வெள்ளிக்கிழமை தான். எக்காலம் ஊதுவார் மலக்கு அந்த சூர் ஊதக்கூடியது வெள்ளிக்கிழமையில் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அதுபோல அந்த வெள்ளிக்கிழமையில் தான் மக்கள் மூர்ச்சையாகுதல், கபரில் இருந்து எந்திரிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மனிதர்கள் மூர்ச்சையாகி விடுவதும் உலகம் அழிவதெல்லாம் வெள்ளிக்கிழமையில் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த அடுக்கடுக்கான சிறப்புகளை சொல்லி காட்டுறாங்க. மேலும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இன்னும் சொல்றாங்க, ஆகையால் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் முகமது நபியாகி என் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிறப்பு கவனத்தை அல்லாஹ் உங்களுக்கு செலுத்துகிறான் என்றெல்லாம் சொன்னால் என்னுடைய பரிந்துரை மறுமை நாளில் உங்களுக்கு இருக்கிறது. என் மீது நீங்கள் ஸலவாத்து சொன்னீங்க என்று சொன்னால் என்னுடைய பரிந்துரை இருக்கிறது. அதுபோல் பாங்கு சொல்லுது, பாங்கு சொல்லி முடித்த பிறகு ஸலவாத்து சொல்லி பாங்கு துவா சொன்னாலும் நீங்கள் ஓதினால் மறுமையில் என்னுடைய பரிந்துரை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விவகாரத்தை அந்த நிலைப்பாட்டை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் தான் அழைத்து விட்டீர்களே, அதான் மூத்தா போயிருவீங்கன்னு அர்த்தம். நபிகள் நாயகமே, நீங்கள் தான் அழைத்து விட்டீர்களே, மூத்தா போயிருப்பீங்களே, நாங்கள் ஸலவாத்து சொல்ல எப்படி உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் உடல்களை பூமி அரிப்பதை விட்டும் தடுத்து விட்டான். மன்னரைக்கு உத்தரவு போட்டான், மண்ணுக்கு நபிமாவுடைய ஜனாசா தீண்டக்கூடாது அப்படின்னு மறுமை நாள் வரைக்கும் அப்படி சிறப்பாக என்ன செய்கிறான், ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் பழத்தை வச்சு பாதுகாத்த மாதிரி, ஃப்ரிட்ஜில் தயிர் மரம் வச்சு பாதுகாத்த மாதிரி, இன்னும் பிற பொருட்களை பாதுகாத்த மாதிரி பூமி ஃப்ரிட்ஜி ஆகிவிட்டான். எந்த கரையானலை அரிச்சிடக்கூடாது, எதுவும் நபிமாவுடைய உடம்பை தீண்டக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இப்படி சிறப்பு ஏற்பாட்டை யாருக்கு, நபிமார்களுடைய உடல்களுக்கு எல்லாம் செய்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் ஹவுஸ் பின் ஹவுஸ் நூல் அறிவிக்கிறார். நூல் அபுதாவுதில் 883 நபிமுறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஸலவாத்து சொன்னால் சில வானவர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஸ்பெஷல் வானவர்களை விட்டு முகமது நபி மீது இவர் ஸலவாத்து சொல்லியிருக்கிறாரு, நபிகள் நாயகத்துக்கு ஒரு சலாம் சொன்னார் அப்படின்னு எனக்கு எடுத்து சொல்லுவார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விவகாரத்தை பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் சிறப்பு வந்து ஜும்மாவுடைய நாட்களை பொறுத்தவரை அதிகமாக ஸலவாத்து சொல்லணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஜும்மாவுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய சிறப்புகளாக சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்கிறாங்க, ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க, முதலாவதாக பெருமானார் குளிக்க சொல்கிறாங்க. பருவ வயது அடையக்கூடிய ஒவ்வொருவர்களும் ஜும்மாவுடைய நாளில் குளிச்சுட்டு வாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது சிந்திச்சு பாருங்க. குளிக்க சொல்றாங்க. மேலும் சொன்னார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் நீ குளிச்சுட்டு வரணும், செய்தி ஒன்று, உங்கள் நறுமணம் கிடைத்தால் அந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு வாருங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, யாருக்கு நறுமணம் கிடைக்குதோ, செஞ்சு கிடைக்குதோ, அத்தனை கிடைக்குதோ அதை நீங்கள் பூசிக்கிட்டு வரணும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ஹதீஸ்ல நம்ம எப்படி வருது அதை விளக்கம் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபி அறிவிக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஜா அஹதுக்குமுல் ஜும்அத ஃபல்யக்தஸில், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஜா அஹதுக்குமுல் ஜும்அத ஃபல்யக்தஸில், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் எவரும் ஜும்மாவுக்கு வந்தால் குளித்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. கூடிய விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னும் சில ஹதீஸில் நம்ம பார்க்கும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்துக்கிட்டு அபி சயீதுல் குத்ரி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் அறிவிக்கிறார், அபி சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால குஸ்லு யௌமில் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா குல்லி முஹ்தலிமின், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜும்மா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. குளிச்சுட்டு வாங்க, சுத்தமாக வாங்க. ஜும்மாவுக்கு வரும் பொழுது ஒரு முஸ்லீம் வாரத்தில் ஒரு தடவையாவது குளிச்சிடணும், அது கடமை. குளிச்சுட்டு ரெகுலராக குளிக்கிறது வந்து உங்களுடைய சிறப்பு, ரொம்ப அல்லாஹ்வுடைய அருள் பெறும். உடம்பை சுத்தப்படுத்தி நாட்டம் இல்லாமல் வச்சுக்கிறது ரொம்ப சிறந்தது. நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாக குளிக்கணும். முஸ்லீம்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் வாரத்தில் ஒரு நாளாக குளிச்சு தலையை கழுவி உடம்பை கழுவி சுத்தப்படுத்துங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம பார்க்குறோம். இதில் என்ன விளங்கணும் அப்படின்னு கேட்டால், ஏன் குளிக்க சொன்னாங்க? ஜும்மாவுக்கு வரும்போது குளித்து கொண்டு வாருங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறை கட்டளை. ஏன் குளிச்சுட்டு ஜும்மா தொழுகைக்கு வரும்பொழுது நெருக்கத்தில் குளிச்சு, முன்னாடியே குளிச்சு ஸ்கூலில் கூட உங்கள் விருப்பம் குளிக்கலாம், எப்போ வேணாலும் வெள்ளிக்கிழமையில தொழுகைக்கு வரும்போது குளிங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏன் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்போ தான் பயான் கேட்பீர்கள். சும்மா எப்போ குளிச்சுட்டு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு தூக்கக்கண்ணா இருக்கும். குளிக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஜும்மாவுக்கு வரும்போது குளித்து விட்டு வந்தவங்க கடையில் லீவு கேட்கணும், ஒரு 3 மணி நேரம் அல்லாஹ் பண்ணி லீவை கொடுங்க, நீங்கள் வாரம் லீவு தரீங்களா, மாதம் லீவு தரீங்களா, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்குருவோம். ஜும்மாவுக்கு நீ நன்மையை எதிர்பார்த்து லீவு தாங்கன்னு கேட்டு என்ன செய்ய வரணும். ஒரு 3 மணி நேரத்தை ஒதுக்கி ஜும்மா 3 மணி நேரம் 50 நிமிஷம் பேசுவாங்க, 1/2 மணி நேரம் பேசுவாங்க, உட்காந்து கேட்கணும். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வந்துக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குளிச்சுட்டு வந்தீங்கன்னா மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன பயான் சொன்னாலும் கேட்பீங்க, இல்லை ஆளுக்காக மூளையில் உட்காந்து தூங்குறது. என்ன செய்யறது? ஒரு ஆள் என்ன ஏன் தூங்குறாங்கன்னு ஜும்மால நல்ல தலைப்பு, வேற தலைப்பு தான் எடுத்திருந்தேன். அப்போ நிர்வாகி ஒரு ஆள் சொன்ன காரணத்தினால தலைப்பு மாற்றி விட்டேன். அதனால வந்துக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டால், இது முக்கியமான தலைப்பு தான், சிந்திச்சு பார்க்கும்போது தேவையான தலைப்பாக இருக்கிறது. அப்போ நீங்கள் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஆள் கேட்பீர்கள். அப்போ குளிச்சுட்டு வரும் பொழுது பயான் என்ன சொல்கிறாரு. ஆனால் இதில் சொல்ல இந்த ஒரு காரணம் உள்ளடங்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க, ஜும்மாவுடைய நாளில் இவ்வளோ நீட்னஸ் ஆவாங்க, ஒரு கவன ஈர்ப்பு இருக்கணும். ஜும்மாங்க சாதாரண விஷயமா? ஜும்மா யௌமுல் ஜும்மா என்பது இன்றைக்கு முக்கியமாக ஆர்எஸ்எஸ்கார பயப்படுறான், முன்ன சமுதாயம் பயப்படுது. ஏன்? ஜும்மா நாள் முஸ்லீம்கள் ஒன்று கூடக்கூடிய நாள் என்று அவனே பயப்படுறான். அரசியலை பற்றி பேசுவாங்க, அரசியலில் நம்ம செய்யக்கூடிய கோல் மழை திருட்டு முள்ள மாறி சமம் எல்லா விஷயத்தையும் பற்றி உடைக்கக்கூடியது, மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள். இப்படி எல்லாருமே ஜும்மானா ஒன்று கூடுதல், மக்கள் முஸ்லீம்கள் ஒன்று கூடக்கூடிய நாள் என்று என்ன செய்யறாங்க, டிவியில் பேசி கொடுக்குறாங்க. அவங்க இஸ்லாமிய சமுதாயத்தில் அவங்க முஸ்லீம்கள் ஜும்மாவில் அதை பேசுகிறார்கள். இது உனக்கு வேண்டாம், எதை பேசுனா நீயே வர்றா, அப்போ நம்ம நல்லா தான் பேசுவோம். அவன்னா அவனுக்கு தெரியுது முஸ்லீம்கள் ஒன்று கூடக்கூடிய யௌமுல் ஜும்மாவுடைய நாளில் எல்லா முஸ்லீம் ஒன்று கூடுவார்கள் என்று விளங்கி வச்சுக்கிறாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நாள் கவன ஈர்ப்பு.
இந்த ஜும்மாவுடைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷாக மூளையிலிருந்து கவனிக்கக்கூடிய எப்போ அமையும் என்று கேட்டால் அப்போ அந்த நேரத்தில் குளித்துட்டு வரும் பொழுது அது ஒரு ஃபாயிதாவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜும்மாவை பற்றி பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது, ஒன்றல்ல ரெண்டல்ல. ஜும்மாவுடைய சிறப்புகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா ذிக்ரில்லாஹி வ தருல் பை தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். 62:9 அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமைகளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரையுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் சொல்றான், வதருல் பை, வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தால் மறுமையை சொர்க்கத்தை ஜும்மாவுடைய நன்மையை அவனுடைய ஜும்மாவுடைய அல்லாவுடைய தனிப்பெரும் கருணையை புரிவதை அறிந்தால், ஜும்மாவோட உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நீங்கள் அறிந்தால் இதுதான் சிறந்தது, ஜும்மாவுக்கு வருவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். 62:10 ஃபைதா குலியத் ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹி வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியிலே அலைந்து அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், பொருளாதாரத்தை தேடுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள் என்று, அப்பதான் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விவகார விஷயத்தை பார்க்குறோம். அப்போ ஜும்மாவுடைய நாள் என்பது ஒரு முக்கியமான ஒரு நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜும்மாவுடைய விஷயமாக இது எப்படி மனுஷன் சமுதாயம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? முஸ்லீம்களில் ஜும்மாவுடைய விஷயத்தை நினைக்கும் பொழுது நம்ம தொழுகைக்கு போனால் போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய இப்படிலாம் இருக்கிறாங்க. தொழுகைக்கு போவாங்க, ஜும்மான தொழுகைக்கு போனால் போதும்னு 2 ரக்காத், அப்படியா? அது இந்த நிலைமையும் கிடைக்காது. சும்மா தொழுகைக்கு வந்த அளவுக்கு 10 மார்க் எல்லாம் போட்டு விடுவான். எக்ஸாம் உதாரணத்துக்கு 5 மார்க் போட்டு விடுவான். தொழுகையில் ஜும்மா ஜும்மா என்றால் முன்னாடி குதுபாவை கேட்க வேண்டும், உரை கேட்க வேண்டும். அந்த உரை தான் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஜும்மாவுடைய உரை. அப்போ இந்த ஜும்மாவுடைய உரையை கவனிக்கணும், பிறகு தொழுகணும். இப்போதான் நமக்கு என்ன அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அதுதான் ஜும்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகைக்கு வர்றது லேட்டாக வர்றது, 2வது உரை நடத்தும் பொழுது வர்றது. பெயர்தாகிய முஸ்லீம்கள் அல்லாஹ் காப்பாற்றின எப்படி சொர்க்கத்தை தருவான்? முடிக்க போகிற நேரத்தில் வந்து நிற்கிறாங்க, கதை ஒருத்தன பணக்குள்ள வர அல்லாஹ் காப்பாத்தான மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய நாள் என்பது முக்கியமான நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக அல்லாஹ் தந்த பெரிய கிஃப்டா இல்லையா? இருந்துச்சு பாருங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்துக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய முறையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சொல்றாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமையில ஜும்மா தொழுகையில் பங்கெடுத்தோம். அப்போ பங்கெடுத்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க. ஜும்மாவுடைய உரை ரசூலுல்லாஹ் எப்படி உரை நிகழ்த்துவாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினால் அவங்களுடைய அந்த குரல் அதிகரித்து விடும், கன்னங்கள் சிவந்து விடும், நரம்புகள் புடைத்து விடும். ஒரு போர் யுத்த காலத்திலே ஒரு தளபதி எப்படி எச்சரிப்பாரோ படை வீரர்களை, அது மாதிரி எச்சரிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் அந்த உரையை பற்றி வந்து சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்படி ஜும்மா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டால், அப்ப ஒரு நிறைய பேர் ஜும்மா ரசூலுல்லாஹ் உரை மதீனாவில் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு வாணிப கூட்டம் வருது, ஒரு வியாபார கூட்டம். வியாபார கூட்டம் அந்த காலத்துல இன்றைக்கு மாதிரி கடை கிடையாது, நிறைய கடைகளாக போட்டு எப்போ வேணாலும் போய் கடையில் போய் நம்ம ஜாமான் வாங்குற மாதிரி கிடையாது. பண்ட மாற்று முறை, தள்ளு வண்டியில் போட்டு வர மாதிரி என்ன செய்வாங்க, வண்டியில் வருவாங்க, போட்டு காய்கறி அது இது பேர் சம்பளம், இந்த பேர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரப்படும். அப்போ போய் வாங்கினா தான் கிடைக்கும், இல்லாட்டி விற்றுட்டு போயிடுவாங்க. அது இவங்களும் பண்ட மாற்று முறை வியாபாரம் பண்ணணும். இதற்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்தி கொண்டிருந்த நேரத்தில் வியாபாரம் கூட்டம் வந்துட்டான். பாப்பா வியாபார கூட்டம் வந்தோடனே இவங்களாம் போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. தொழுகை ரசூலுல்லாஹ் நின்ற நிலை ஒரு பயான் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 12 நபர்களை தவிர எல்லாரும் விட்டுட்டு ரசூலுல்லாஹ் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போதான் அல்லாஹ் வசனத்தை இறங்க, ஏன் பண்ட மாற்று முறை வியாபாரம் என்பதற்கு வியாபாரம் செய்யணுமே, வண்டி போயிட்டா வண்டி கிடைக்காது என்பதற்காக வீட்டு ரசூலுல்லாஹ் 12 பேர் மட்டும் இருந்தாங்க. ஹதீஸ்ல பார்த்தோம், எல்லாரும் போயிட்டாங்க.
அப்போ அல்லாஹ் வசனத்தை இறக்குற 62:11 وَإِذَا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْكَ وَتَرَكُوكَ قَائِمًا. முகமதே, அவர்கள் வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டால் நின்ற நிலையில் உம்மை விட்டுவிட்டு அதை நோக்கி சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடம் இருப்பது குல்மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா வல்லாஹு கைரு ராஸிகீன். அல்லாஹ்விடத்தில் இருப்பது வீணானதையும் வியாபாரத்தையும் விட சிறந்தது. அல்லாஹ் தான் உணவளிப்பவர்கள் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 62வது அத்தியாயம் 11வது வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அப்ப என்ன வியாபாரம்? அல்லாஹ் உணவளிக்கிறவன். இவன் போயிட்டு போற அடுத்த வாரம் வாங்கிக்க, இல்லை கொஞ்சம் ஏதோ பயணித்து ஆடு மாட்டு ஒட்டகத்தில் பயணித்து நீங்கள் போய் பக்கத்து ஊரில் போய் வாங்கிக்கிறீங்க. அதில் ஜும்மாவுடைய நாள் இருக்கணுமா இல்லையா? ஒரு உரை நிகழ்த்துவது நபிகள் நாயகம் அவர்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி ஒரு வியாபார கூட்டத்துக்கு கலஞ்சி போயிருந்தீங்க. ஒரு விளையாட்டும் ஏதாவது இருந்தால் ஒரு வீணான காரியத்தை கண்டு ஓடுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லும்போது 12 பேர் இருந்தார்கள் என்று ஹதீஸில் பார்க்கணும்னு சொன்னால் இவங்க தான் ஈமான்தாரிகள், இறைச்சம் உடையவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உரையை கவனித்தார்கள். உரை கவனிப்பது எப்படிப்பட்ட முக்கியமான ஒன்று. இதுக்கு தான் பல்வேறு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கவனித்து தான் சில பேருக்கு சொர்க்கவாதி என்று அறிவித்தார்கள். பல சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கத்திலே இருப்பார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்திலே இருப்பார். உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கத்திலே இருப்பார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொர்க்கத்திலே இருப்பார். ஷாதி ஃபில் போடுறாங்க ஷாதி சயீத். இப்போ இப்படியே ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? நபிகள் நாயகம் உரை நிகழ்ச்சியில் கேட்டார்கள், கவனித்தார்கள், அதன்படி நடந்தார்கள். இப்படிதான் அந்த மாதிரி சஹாபாக்களை எல்லாம் உயர்த்தி பேசுறானா இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, இறைவனாகிய நானும் அவர்களை பொருத்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருத்திக் கொண்டார்கள் என்றெல்லாம் கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்று ஜும்மா உரை. ஜும்மா உரை அவ்வளவு முக்கியமான கவன ஈர்ப்பு. பேசக்கூடாது, செய்யக்கூடாது, கஞ்சாடை பண்ணக்கூடாது, ஒரு பேசிட்டு இருந்தாலும் சும்மா என்று சொல்லக்கூடாது, உங்களுடைய ஜும்மாவோட நன்மை போயிடும் என்றெல்லாம் மார்க்கம் சொல்லப்பட்ட இந்த ஜும்மாவுடைய உரை புறக்கணித்தார். சிந்திச்சு பாருங்க, ஏன் கூட்டம் வர மாட்டேங்குது ஜும்மாவுக்கு? ஜும்மாவுடைய உரைகளுக்கு ஏன் கூட்டம் வர மாட்டேங்குதுன்னு கேட்டால் ஜும்மாவோட சொல்ல வேண்டிய செய்தி சொல்றது கிடையாது. அஜர்த்துமார்கள் இந்த ஜும்மா ஆளுக்காக ஒரு மூளையை பிடிச்சி சின்ன பையன் முதல்ல தூணில் சாஞ்சிக்கிட்டு மதிலில் சாஞ்சிக்கிட்டு பயானுக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். என்ன கழிச்சவங்க பேசிட்டு போறாங்க இப்படி என்ன சும்மா ஏன்னா அப்படி உண்டு பண்ணிட்டார்கள். எப்படிப்பட்ட ஜும்மாங்கிறது என்ன? அப்படி கதையை சொல்லி கப்சாவை சொல்லி சொன்னதால் சுன்ன ஜமாத்தில் அதை ஈர்ப்பில் அவங்க மக்களுக்கு என்னங்க சும்மா போன கதை சொல்ல 5 தலைப்பு வச்சுக்கிறதுங்க, 5 வாரண்டு வைங்க, 5 தலைப்பு வச்சுக்கிற தொழில் நம்ம சக்காத்து ஏதாவது 5 தலைப்பு வச்சுக்கிட்டு 5 தலைப்பையும் அந்த 5 தலைப்பையும் ஒவ்வொரு ஜும்மாக்கு ஓட்டுறது ஒரு வருஷத்துக்கு. இவங்களாம் 7 வருஷமா படிச்சிருக்கிறாங்க, 10 வருஷம் ஆலிம்சா மௌலானா ஷேக் ஏன்னா 5 தலைப்பை வச்சுக்கிட்டு இந்த வாரம் 5 வாரத்துக்கு ஓட்டுவாங்க. அடுத்து இப்படியே வரும்போது மாறி மாறி வரும்போது போனால் அர்த்தம் சொல்லுவார். என்ன நினைப்பாங்க, இங்கே போய் பயான இந்த பயாசலுக்கு போகணுன்னு வைங்க, அத்தனைக்கு பேசுவார். இந்த மாதத்தில் ஜனவரி மாதம் எத்தனாவது வாரம்? 3வது வாரங்க. 3வது போன தடவை பேசினாங்க டிசம்பரில், அதே செய்தி தான் பேசுவார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜும்மாவை நாசமாக்கின சமுதாயமாக ஆலயங்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி கேட்பான். அப்படி தூணில் தான் சாய்வாங்க, வெளியே இருந்துட்டு வர கரெக்டாக சில பேர் இப்போ முடிப்பாருன்னு பார்ப்பான். ஜும்மா இப்போ முடிப்பார், நத்தங்க பேச என் தேவை உலகிட்டு இருப்பாரு, கதையை சொல்லுவாருன்னு சொல்லிட்டு தொழுக முடிக்கிற நேரத்தில் ஜும்மாவுக்கு வர்றது, ஒரு ரக்காத்து மிஸ் பண்ணிட்டு ஒரு ரக்காத்துல தொழுகிறது, சில கொடுத்தவங்க சொல்லி தொழுதுட்டு போறது. ஜும்மா எப்படிப்பட்டவங்க சந்தர்ப்பம் ஜும்மாவோட வந்துக்கிட்டு தொடர் தலைப்புன்னு பேசக்கூடாது. என்னுடைய கருத்து, ஜும்மாவில் தொடர் தலைப்பு உரைகள் பேசக்கூடாது. ஏன்? அதுக்கு தனி இருக்குது, தனி நாட்கள் இருக்குது, தனி மாதங்கள் இருக்குது. ரமலான் மாசத்தில் பேசிக்கிறீங்க, தொடர் தலைப்பு பேசுறீங்களா? புனிதமான ரமலான் மாதம் தொடர் உரையை பேசிட்டு போ. அல்லது இன்றைய வார பயான் வச்சிருக்கிறீங்களா? தொடர் உரை பேசிட்டு போ. ஜும்மாவுடைய தொடர் உரை வச்சா என்ன அர்த்தம்? அப்டேட்டான செய்தி சொல்லணும். அப்பப்போ உள்ள செய்தியை பேசிட்டு இருக்காங்க. ஜும்மா தூங்குற கலாச்சாரம் ஏன் வந்துச்சு? இதுதான் கதை சொல்லுவாங்க. அப்போ அப்டேட்டான தலைப்புகள் பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர் தலைப்புகள் பேச முடியும்.
சமுதாயத்துக்கு தேவையான தலைப்பு பேசணும், பேசி ஆகணும், மக்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யணும்னு சொன்னா இவன் தொடர் தலைப்பு எடுத்து வச்சுப்பான். அப்ப அதே பேசணும், அதை பேசணும். சும்மாவா ஒவ்வொரு வாரம் ஒரு தலைப்பு பேசிக்கிட்டே இருக்கணும், அப்டேட்டான தலைப்புகளை ஏற்கணும், மக்களுக்கு சொல்லணும். இதான் சும்மா. இவங்க என்ன கதையும் கப்சாக்களையும் சொல்லி கொண்டு மனிதர்களை வழியெடுக்கக்கூடிய அளவுக்கு பார்க்கிறோமா இல்லையா? மோதியத்துக்கா சும்மா பேசுவாங்க. மோடியில் வர அஜித்குமார்கள் மொய்யத்துக்காக முஹையத்தீன் அப்துல் காதிர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சொல்லுப்பா, எப்படிப்பட்டவர்? 7 வானங்களையும் 7 பூமியையும் என்ன செய்யறாரா? அப்படியே உள்ள கையில் வச்சு பந்தாடுவார், ஃபுட்பால் விளையாடுவார். அந்த எங்கூர்ல போல விளையாட்டுமாங்க, இந்த கோழி விளையாட்டு, இந்த மாதிரி கோழி விளையாடுவாருன்னா நீ கதை சொல்ல எப்படி சும்மா தூங்காம இருப்பாங்க? அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் மொய்தி அப்துல் ஜீலானியை வைத்துக் கொண்டு மொய்தி அப்துல் ஜீலானி அவர்கள் அப்படியே 7 பூமி 7 வானத்துக்கு பந்தாடுவார் அப்படின்னு சொல்லி அளவுக்கு நீ வச்சு ஒரு இன்றைக்கோ ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு தௌஹீதை சொன்ன ஒரு மனிதர், அவர் மீது இப்படி கடவுளாக்கி விட்டாங்க. ஷியாக்கள் மாதிரி முஸ்லிம் ஜமாத்துல இப்படியா பார்க்கிறோம். இப்படி கதை சொன்னா அப்படி கேட்பான். அப்ப ஜும்மா என்பது முக்கியமான ஒன்று. எல்லா வேலையும் விட்டுட்டு வரணும், அல்லாஹ்வுடைய நன்மையை தருவான் என்பதற்காக. ஜும்மாவுடைய முறை என்பது அந்த மாதிரி இருக்கணும். ஜும்மாவுடைய முறை என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? கதை சொல்லக்கூடாது, சத்தியத்தை அப்டேட்டான தலைப்புகள் என்ன தேவை இப்படிலாம் பேசணும், அதை புரிந்து கொள்ள. அதனால ஜும்மாவுடைய நாட்கள்ல தான் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு இஸ்லாமிய சமுதாயம் 60-70% ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தில் 70% 60% மேலாக முஸ்லிம்கள் இந்திய சுதந்திர போர்ல பங்கெடுத்தார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன சகோதரர்களே? ஜும்மா மேடதான். நம்முடைய அப்பம்பாட்டன் முப்பாட்டன் 1947 முதல் சுதந்திர போர்ல இருந்து ஜும்மாவுடைய உரையில முழங்கினார்கள். இந்த நாடு நம் நாடு, இந்திய தேசம். ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம வியாபாரம் செய்வதாக வந்து நம்முடைய கனிம பொருட்களை சுரண்டுகிறான், நம்மளை அடிமைப்படுத்துகிறான். நம்ம நாட்டை நேசிக்கிற நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று சொல்லி அதிக சொன்ன உடனே எந்த சமுதாயமுமே களமிறங்கவில்லை. அற்பமான சில்லற அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில தான், சில்லற எண்ணிக்கையில எல்லா சமுதாயமும் இந்தியாவில் களமிறங்கினார்கள். முஸ்லீம் மட்டும்தான் எல்லா பேரும் இறங்கிட்டான். ஜும்மா மேடைகளை பயன்படுத்தினார்கள். அதை வெள்ளக்கார சுட்டு தரலாம். ஜும்மா மேடையில் டெல்லியிலாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூனி மஸ்ஜிதெல்லாம் இருக்குது, ரத்தக்கரை படிந்த மஸ்ஜிது. ஜும்மா உரைகளில் பேசி வெள்ளையனை எதிர்த்து சுதந்திர போராட்ட தியாகிகளால் இஸ்லாமியர்கள் உருவானார்கள் என்று சொன்னால் அடிடா. முதல்ல முஸ்லீம்கள் அடிடா, குண்டு போட்டான், AK-47 கண்ணை வச்சு கடன்னு சொல்லி அப்படி போய் கொண்டான். ஏன்? இது கோயிலில் நடந்துச்சா, சர்ச்சில் நடந்துச்சா, நாத்திகன் கூடுவான் அங்கே நடந்துச்சா? ஜும்மாவுடைய தாக்கம், எவ்வளவு ஜும்மாவுடைய தாக்கம். இதுக்கு என்ன செஞ்சாங்க? சுதந்திர போரில் பங்கெடுத்தார்கள், பல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போ ஜும்மா என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதில் சொல்ல வேண்டிய உரைகளை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நன்மையான விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அறிவுரை பயன் தருமானால் நபியை நீர் அறிவுரை சொல்வீராக. இறைவனை அஞ்சிப்பவன் படிப்பினை பெறுவான். வயத்த ஜன்னபுகள் அஷ்டா, துர்பாக்கியசாலி எவனோ அதில் அவன் விலகிக் கொள்வான். அல்லது யஸ்லானார் குபரா, அவனை பெரும் நெருப்பில் கருகுவான். சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, பின்னர் அதில் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான். சும்மலா யமூத், அதெல்லாம் சொல்றான். வலக்கரஸ்மர கதாஃபுல மன்தஸக்கா, தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்று விட்டான். குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஜும்மாவுக்கு நேரத்தோடு வருவது, அல்லாஹ் ஒரு சின்ன டைமுக்கு நீங்க வர முடியலன்னா இப்படி சொந்தத்தை தருவான். வியாபாரம் பண்ணி சுமூத்தி தந்துருவான முதலாளி காசை. உடம்பு சரியாட்டான்னு போகணும், 2 நாள் 3 நாள் லீவு தருவான். அதுக்கு லீவ் எடுத்தா வேலை விட்டு போவான். அவனுக்கு வந்து நம்ம ரத்தத்தை வேர்வை செஞ்சாலும் சம்பளம் தருவான். இப்படி உலகத்தில் வாங்க நீ 50,000 ஒரு 10,000 ஒரு 20,000 சம்பளத்தை வாங்குவதற்காக அவனுக்கு நீங்க அடிமை போன்று உழைக்கிறீர்கள். அடிமை கிடையாது, வேலைக்காரன் தான், பணி செய்யக்கூடிய ஆளு. அல்லாஹ் அப்படி உழைச்சி நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு குத்துப்பத்தா நம்ம சும்மா நேரத்தோட வாங்க ஆம்பளை பொம்பளைங்க என்றெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னா சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான். அதனால ஜும்மாவுக்கு இல்லையா வரணும், அந்த ஒரு மனப்பான்மையை வச்சுக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய நாளில் மலக்குமார்கள் பள்ளிவாசல் வாயில நிற்பார்கள்.
நோட்டை எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துக்கிட்டு யார் வர்றா, ஃபர்ஸ்ட் வர்றா, ரெக்கார்டு போடு, அவர் பேரை போடு, அடுத்த யார் வர்றா பதிகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடியவர் ஒட்டகத்தை தர்மம் கொடுத்த குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். ரெண்டாவது வந்தால் மாடு தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும். 5 பைசா கொடுக்க மாட்டான், கஞ்சனா இருப்பான். இவனுக்கு நன்மை கிடைக்குதுன்னா சில பேர் குறைவெல்லாம் இருப்பாங்க. அல்லாவுடைய அருள் கிடைக்கணும்னு தர்மங்கள் கொடுக்கணும், அல்லாவோட முகஸ்துதிக்காக கொடுக்கக்கூடாது. இப்படி கஞ்சனுக்கு கூட நன்மையை எல்லாம் தரக்கூடியது ஜும்மா நாளுங்க. வீட்டுக்கு சூடனை ஆப்பாங்க ஞான் போட்டுக்கிட்டு பெருநாளில் கூட அப்படியே விட்டாது. அப்போ இந்த மாதிரி கஞ்சனுக்கு கூட நீ காசு செலவழிக்க நேரத்தை ஒதுக்கு. சும்மாவா ஒரு 2-3 மணி நேரம் சும்மா இருக்கலாம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உள்ளடங்கும். உரைகளை பொறுத்து இருந்து கேட்டுட்டு போ என்று இதில் இப்படி இருந்தால் ஒட்டகத்தை தர்மம் கொடுத்த நன்மை, ஆடு மாடை கொடுத்த நன்மை, கோழியை குர்பானி கொடுத்த நன்மை, அதுபோல் முட்டையை கொடுத்த நன்மை அடுத்தடுத்து வர்றாங்க உங்களுக்கு. இந்த கோழி இதெல்லாம் வந்து ஜும்மாவுக்கு வரும். அதனால் இப்ராஹிம் நபிக்கு அந்த தியாகத்துக்காண்டி அனுப்பமே அந்த குர்பானிக்கு வந்துட்டு ஆடு மாடு விட்டாங்க மட்டும்தான். இது சும்மா தகவலுக்கு. அப்போ ஜும்மாவில் என்ன அப்படின்னு கேட்டால் ஜும்மாவுடைய நாளின் முக்கியமான ஒரு விஷயம், அதை நீங்கள் உயிர் உள்ளதாக ஆக்க வேண்டும். ஜும்மாவில் சொல்லக்கூடிய இந்த கதைகள், இந்த விவகாரங்கள் மக்கள் இமாம்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வதக்கரஸ்ம ரப்பிகி ஃபஸல்லா, அவன் தனது இறைவனின் பெயரை நினைத்து தொழுதான். வல் துஸீருன ஹயாத்த துன்யா, ஆனால் நீங்கள் உலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, மறுமையே சிறந்ததும் நிலையானதுமாகும். இது எப்போ சொல்லி இதைத்தான் சொல்ல ஓதாம ஜும்மாவில். ஜும்மா நாள் வந்து விட்டால் சூரத்துல் ஆலா, சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா, ஹல் அதாக ஹதீத்துல் ராஷியா 2 அத்தியாயங்களை ஜும்மாவில் ஓதுவார்கள். அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் இந்த ஜும்மாவோட வந்து இந்த அத்தியாயத்திலிருந்து அல்ல அந்த வசனத்தை கொடுக்குறோம். நான் சொல்லி காட்டின இந்த வசனங்கள் எல்லாம் என்று சொன்னால் ஜும்மாவுடைய அந்த சிறப்புகள் அந்தஸ்துகள் இருக்கிறது. ஜும்மாவுக்கு நேரத்தோட வந்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நான் குளிச்சுட்டு அத்தனை போட்டு நல்லபடியாக வரணும். வந்தார சொல்கிறாங்க வந்து நீங்கள் வேற நசையில் வரக்கூடிய ஹதீஸ், அப்படி குளித்து சுத்தப்படுத்தி அழகான முறை இமாமுக்கு அருகாமையில இருக்கணும். முதல் செஃபில் அங்கிட்ட போயிருது, அப்படி பழக்கி விட்டாங்கல்ல, ஹாஸ்பிட்டல் உட்காருவோம். அப்போ யார் குளித்து சுத்தமாகி இமாமுக்கு அருகில் இருந்து 2 பேர் இருக்குன்னா அவரை பிரித்து விடாமல், அவருடைய பிடரியை காட்டி விடாமல் வந்து உட்கார்ந்து பொழுதால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ வீட்டில இருந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி காலடிகளுக்கும் 1 ஆண்டு நோன்பு நோற்று 1 ஆண்டு நன்மை செய்த நன்மை அல்ல எழுதுகிறான். 1 வருஷம் நோன்பு வச்சு 1 ஆண்டு தர்மங்கள் செய்த நன்மையை அல்லாஹ் எழுதுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நசையில் வருகிறது என்று சொன்னால் ஹதீஸ் உள்ள இவ்வளவு பெரிய தர்ஜாவோட ஜும்மாவை வீணடிக்கிறோம்னு சொன்னால் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அல்லாஹ் காப்பாத்தாரு. அப்போ அது போல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஜும்மா சாதாரண விஷயம் அல்ல, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் இது உருவான காரணம். அது போல ஜும்மாவில் பல கதைகள்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? அஜித்மார்கள் வந்துட்டு நிறைய கதைகள்லாம் விட்டடிக்கிறது. என்ன கதை அப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மான், இதுதான் கதை, ஜும்மா மேல பேசுறதா. ஒரு மான் இருந்தது, ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடினான், மானை வேட்டையாடலாம். அப்படி மானை வேட்டையாட போகும்பொழுது ஒரு மானை பிடிச்சி விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராஸ் ஆகுறாங்க கதையில. அதான் மான் ரசூலுல்லாஹ் பேசிச்சான், அல்லாஹ்வின் தூதரே, இந்த வேட்டைக்காரன் என்னை பிடிச்சி விட்டான், எனக்கு 5-6 குட்டி இருக்குது, என் குட்டிக்கு போய் பால் கொடுக்கணும், விட மாட்டேங்கிறான்ற உடனே அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம். யார்கிட்ட? அந்த மானை பிடிச்சி வேட்டைக்காரன்ட்ட, இந்தாப்பா பிணையம் என்ன வச்சுக்க, பிணை கைதியாக முகமது நபி வைத்துக்கொள், இந்த மானை விடு, மானை போய் பால் கொடுத்துருவோம். மனசுல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. உடனே மானை விட்டா மானு போச்சு கதை போய் மானு போய் அந்த குட்டிகளுக்கு பாலை கொடுத்துட்டு நம்ம நபிகள் நாயகத்தை விட்டுட்டு வந்த பிணை கைதை பிடிச்சி வச்சுக்கிறான வேட்டைக்காரன் இன்னும் திரும்பி வந்தது என்று கதை. எனக்கு என்ன லாஜிக்கு, ஏதாவது ஒரு இதில் பின்பற்றக்கூடிய செய்தி இருக்குதா? இப்படிலாம் கதையை சொல்லி தூங்க வைக்கிறது. ஜும்மாவில் வர மாட்டேங்கிறாங்க, ஜும்மாவுக்கு ஏன் லேட்டாக வர்றது, எப்போ முடிப்பான்னு எதிர்பார்த்தியா வர்றாங்க. இப்படி கதை, இப்படிலாம் கதை. அல்லது தப்லீக் ஜமாத்து சொல்ற கதை. ஒரு பெரியார் இருந்தார், ஜும்மாவை நடக்கும், அவர் மூத்தா போய்விட்டார், அவரை சந்துக்களை வைத்தார்கள், தூக்கி சென்றார்கள். தூக்கி சென்ற பொழுது மக்கள்லாம் ஜனாசாவில் பங்கெடுத்தார்கள். பங்கெடுத்த உடனே மக்கள் பேசி கொண்டார்கள், ஒரு அமீர் இறந்து போயிட்டாரு, ஜும்மாவில் என்ன பேசுற எப்படி பயானு, எப்படி பயானா, ஒரு நல்ல மனிதர் எங்களுக்கு வழிகாட்டி தப்லீக் ஜமாத்து வழிகாட்டக்கூடிய ஒரு அமீர் சாப் மூத்தா போயிட்டார் என்ற உடனே அவர் மையத்தில் பெற்றிய சந்துக்குள்ள கபன் துணியை கிழிச்சிட்டு எழுந்திரிச்சாராம். நல்லடியாக சாக மாட்டார்கள், திருப்படுத்திக்கிட்டாராம்.
இப்படியெல்லாம் கதை சொன்னால் எப்படி சும்மா நேரத்தில் வருவாங்க ஆளுக்க? நீங்கள் கதையை மகான பெரியார் அவர் இவர் கபூரில் ஒரு பெரியார் தொழுதார் இப்படியெல்லாம் விட்டு அடிச்சு கேட்ட சொன்னால் யாரே மனசு வருமா? எப்போ முடிப்பான்னு பார்ப்பாங்க. முடிச்ச பிறகு போகிறது. ஜும்மா அப்டேட்டான செய்தியை சொல்லணும். ஜும்மா என்பது ஒவ்வொரு வட்டியை பற்றி பேசணும். வட்டி ஊரில் தாண்டாவ இருந்தால் அந்த வாரம் வட்டியை பற்றி பேசுவேன்னு பேசு. விபச்சாரத்தில் அதிகமாக இருக்கிறாங்கன்னா விபச்சார ஒழிப்பை பற்றி பேசு. கஞ்சா போதைப் பொருள் அடிமையாக இருக்கிறான்னா போதை ஒழிப்பு பற்றி பேச வேண்டும். போதையால் அழியக்கூடிய இளைஞர் சமுதாயம் பேசு. என்ன கொலைகள் நடக்குதா அந்த மனித உரிமைகளை பற்றி பேசு. ஜும்மாவில் அப்டேட்டான தலைப்புகள் பேசாத வரை சமுதாயமே நீங்கள் லேட்டாக தான் வருவீங்க. உங்களால் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சரியான முறையில் ஜும்மாக்கள் அமைந்தால்தான் மக்கள் வரும். ஒரு ஆர்வம் விவேகம் எடுப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால கதைகளை விட்டு அனிசமார்கள் உண்மையான ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான செய்திகளை சொல்லணும். இந்த ஜும்மாவுடைய விஷயமாக இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஜும்மா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டுகள் இருந்தார்கள். அந்த 13 ஆண்டு காலத்தில் என்ன எந்த ஜும்மாவும் நடக்கலை. தொழுகவே உடனே எப்படி ஜும்மா தொழுவான்? அபூஜஹல் உத்பா ஷைபா மக்காவோட ஏகத்துவத்தை தௌஹீதை சொன்ன நேரத்தில் தனக்குத்தானே ரசூலுல்லாஹ் ஒரு வழிபாடு செய்கிறாங்க. காபாவில் ஹிஜ்ர் பாதையில் உட்கார்ந்து இருந்து கொண்டு தொழுகும் பொழுது ஒட்டகத்துக்கு போடுறான். ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஒட்டக குடலை கொண்டு போடுறான். 7 பேர் நிற்கிறான். அபூஜஹல் சொல்கிறான், உங்களை யார் ஒட்டக குடலை அடிக்கிறான் தூக்கிட்டு வா, முகமது பழி வாங்குவாண்டு. ஒட்டகத்துக்கு போடுறான். ஒட்டக குடலை மலக்குடல் மலத்தோடு. அப்போ பாத்திமா நாய்க்கு செய்தி சொல்லி அப்துல்லா மசூத் போய் சொல்லி அவங்க வந்து அந்த ஒட்டக குடலை இறக்கி வச்சு ரசூலுல்லாஹ் புறப்படுத்துகிற சஜிதாவிலிருந்து ரசூலுல்லாஹ் எந்திரிக்க முடியாது. அல்லாஹ் அக்பர்னு அப்படி சித்திரவதை பண்ணால் ஜும்மா நடத்த விடுவாங்க. அது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அப்போது இதா ஸல்லல்லாஹு நமது அடியார் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தடுத்தானே. அப்படிப்பட்ட கைவர்களை பார்த்தீரான் நபியே சொல்லி காட்டுறான். அலம் யஅலம் அல்லாஹ் யரா. நபிகள் நாயகத்துக்கு துன்பம் கொடுப்பதை விட்டும் அந்த அபூஜஹல் விலை கொள்ளவில்லை. ஆனால் அவனை முன் நெற்றின் ரோமத்தை பிடிப்போம், வேதனை செய்வோம் என்றால் வசனம் திறக்கிறான். அவனை கண்டிக்கிறான். அப்படின்னு சொன்னால் எப்படி சும்மா நடத்த விடுவான்? விடமாட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்காவில் 13 ஆண்டு காலம் ஜும்மா நடைபெறவில்லை. பிறகு அப்போ ரசூலுல்லாஹ் தௌஹீத் சொல்லிட்டு இருக்கிறாங்களா? ஹஜ்ஜுடைய காலம் வருது. ஹஜ்ஜுடைய அவனும் காபாவை நம்பினான். ஏக இறைவனை மறுக்கக்கூடிய அபூஜஹல் உத்பா ஷைபாவெல்லாம் காபத்துல்லாஹ் நம்பினாங்க. வழிபாடு நடத்துனாங்க. முட்டைக்கட்டையோட தான் வழிபாடு நடத்துவாங்க. அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சீட்டி அடிப்பார்கள், விசில் அடிப்பார்கள், கை தட்டுவார்கள். தான் வழிபாடாக இருந்துச்சு. நல்லா சொல்லி காட்டுறானா இல்லையா? அப்படி இருந்துச்சு. அப்போ ஹஜ்ஜுடைய நாட்கள் வரும்பொழுது ஹஜ்ஜுடைய நாட்களில் மக்கள் வரும்போது அனுமதிச்சான் காஃபிர்கள். அப்போ அனுமதிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அப்படி சந்திச்சு நபிகள் நாயகம் சந்தித்து வரக்கூடிய ஆட்களை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இந்த தௌஹீதை ஏகத்துவத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சத்திய மார்க்கத்தை சொன்னார்கள். அதில் ஒரு மதீனாவில் இருந்து ஒரு 6 பேர் கூட வந்தார்கள். ஒரு 6 பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுடைய காலத்தை கேட்டுட்டு போயிட்டாங்க. சூப்பராக இருக்குது, கரெக்டாக சொல்கிறாரு. கல் மலை சூரியன் சந்திரனை வணங்கக்கூடாதுங்கிறாரு, மனுஷனை கடவுளாக கூடாதுங்கிறாரு. அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க இப்போ இஸ்லாத்தில் இல்லை. இப்படி ரசூலுல்லாஹ் பயான் பண்ணும் பொழுது அவர்கள் கேட்டுட்டு 6 பேர் போயிட்டாங்க. அடுத்த ஆண்டு வர்றாங்க. மறு ஆண்டு அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுடைய நேரத்தை மற்ற நேரத்தில் பிடிச்சி போடுவாங்க. ஹஜ்ஜி அல்லாத காலத்தில் மக்காவுக்கு போய் நபிகள் நாயகத்தை சந்தித்தால் கொலை பண்ணி போடுவான். அந்த காஃபிர் கூட்டம் பயங்கர துன்பம் கொடுப்பான். அதனால் ஹஜ்ஜுடைய காலத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அதில் தான் 2வது அடுத்த ஆண்டு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் 51 54 வயசுல வந்து அப்போ ரசூலுல்லாஹ் அப்போ இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்று யார் யார் தெரியுமா? இவர்களால் தான் மதீனாவுடைய இஸ்லாமிய ஆட்சியை அமைவதற்கு காரணமாக இருந்தார்கள். யார் என்று சொன்னார்? கஅப் இப்னு மாலிக். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இவர் இஸ்லாத்தை அப்போ ஏற்றவர். கஅப் இப்னு மாலிக், உபாதா பின் அசாமித், உக்பா பின் ஆமிர், பத்ர் போரில் கலந்து கொண்ட அபூஜஹலை கொன்ற முஆத், இது போன்று என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சில பேர் அது போல இவங்கெல்லாம் தான் என்ன செய்கிறாங்க? ஒரு 6-12 பேர் போய் என்ன செய்கிறாங்க? அங்கே ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தௌஹீதை ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் வர்றாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இந்த தொழுகை நடத்த முடியல, வாய்ப்பு இல்லை, நீங்கள் போங்க.
மதினாவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கீங்க, மதினாவுக்கு போய் மதினாவுக்கு வெளியே 1 கிலோமீட்டர் வெளியில் உள்ள இடத்துல போய் நீங்கள் வந்துக்கிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் ஜும்மா நடத்தணும், ஜும்மா தொழுவுங்க, நான் வர்ற வரைக்கும் ஜும்மா நடத்துங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அதில் கேப்டன் யார் அப்படின்னு கேட்டால் அந்த குழுவில் அஸ்வத் பின் சுராரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அஸ்வத் பின் சுராரா சொல்கிறாங்க இந்த 12 பேரில் நீங்கள் போய் அஸ்வத் பின் சுராராவை நீங்கள் தலைவராக ஆக்கி அவர் தலைமையில் ஜும்மா நடத்துவார், நபியாகிய நான் வர்ற வரைக்கும். அதே மாதிரி மதீனாவுக்கு வர்றாங்க, அஸ்வத் பின் சுராராவுடைய தலைமையில் ஜும்மா நடக்குது. மதீனாவுக்கு வெளியில் ஒரு அந்த கூலங்கற்கள் இருந்த இடத்துல அப்போ தொழுதுட்டு இப்படி சொல்ல வந்த பிறகு சொல்ல ஜும்மா நடத்துகிறாங்க மதீனாவில். இப்படியெல்லாம் அவர் யாருக்கு இல்லை ஜும்மா அல்லாவுடைய யௌமுல் ஜும்மாவுடைய நாளை தொழுதாங்கல்ல, அவர் தொழு வச்சார்ல இமாமா இருந்து. இவர் தான் அஸ்வத் பின் சுராரா. காபி பின் மாலிக் சொல்றாரு, கடைசி காலம் கண் பார்வை போன பிறகு மகன் கூட்டிகிட்டு போகிறாரு. மகன் கூட்டிகிட்டு போகக்கூடிய நேரத்தில் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஜும்மாவுடைய பாங்கு கேட்கும். பாங்கு கேட்ட உடனே காபி பின் மாலிக் வந்து துவா செய்வார், இறைவா இந்த இவருக்கு அஸ்வத் பின் அவருக்கு வந்து நீ வந்து அருள் புரிய ஒரு பாவத்தை அஸ்வத் பின் சுராரா, இந்த அஸ்வத் பின் சுராராவுக்கு அருள் புரிகிறேவான்னு சொல்லி துவா பிரார்த்தனை செய்வார்கள். காபி பின் மாலிக்குடைய மகன் கேட்குறாரு, இப்படி என்னுடைய தந்தையே அப்துல்லா கேட்குறாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவர் கேட்குறாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு காஃப் கேட்குறாங்க மகன், இப்படி நீங்கள் ஜும்மாவுடைய பாகம் கேட்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவருக்காக பிரார்த்தனை செய்றீங்களே, என்ன அர்த்தம், என்ன காரணம் சொல்கிறாங்க. நாங்கள் செய்தி சொல்லி காட்டுறாங்க, இவர் தாங்க முதல்ல ஜும்மா நடத்தினாரே, ரசூலுல்லாஹ் பையத்து பண்ணிட்டு வந்து இவருக்கு அல்ல அருள் புரியட்டும், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய ஜும்மாவோட நன்மைகள் அவருக்கு போகும், ஒரு பங்கு அவருக்கு ஒரு சேர் போயிடும் என்று. இதனால தான் இந்த அஸ்வத் பின் சுராராவுக்கான பிரார்த்திக்க நல்லா பாவத்தை மன்னிச்சிரு, அவர் சொர்க்கத்தை கூட என்றெல்லாம் கேட்டாங்கிற செய்தி நம்ம புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தத்தெல்லாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இது முக்கியமான ஜும்மாவுடைய நாளில் இவர் பெரிய பங்கு. இவர் வந்து ஜும்மா நடத்துகிற பிறகு தான் இஸ்லாமிய சாமாஜியம் நடக்குது. பிறகு 40 பேரை கூட ஜும்மா நடத்துகிறார். 40 பேர் அளவு இல்லை, அந்த நேரம் 40 பேர் அஸ்வத் பின் சுராராவுடைய தலைமையில் ஜும்மா நடத்தப்படுது என்பதெல்லாம் பார்க்குறோம்னு சொன்னால், அப்போ ஜும்மா எனக்கு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாவுடைய அருளை பெறக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தொழுகையில் நேரத்தை இப்போ என்ன சொன்னேன்னு தெரியாது, லேட்டாக வந்தவங்களுக்கு என்னமோ சொன்னார், லாஸ்ட்டில் போனேன், ஜும்மா முடிச்சு கேளுங்கண்ணே யார்கிட்ட இப்போ என்ன தலையை பேசினார், திருத்தின முடிக்கிறது என்ன பாயிண்ட் சொன்னார், இந்த அவர்கிட்ட கேளுங்க, இந்த அவர்கிட்ட கேளுங்க, ஏன் நான் லேட்டாக வந்தேன் பாய், இப்படிதான் நம்ம எப்படி இந்த அளவுக்கு அறிவு மலிங்கி போச்சு, என்ன பேசினான்னு தெரியல, சூப்பராக இருந்துச்சு பாய், இது மட்டும் தானா சூப்பராக இருந்துச்சு மட்டும் தானா, இந்த என்ன தலைப்பு பேசினார், என்ன குர்ஆன் வசனம் காட்டினார், என்ன உதாரணப்படுத்தினார், என்ன விளக்கம் சொன்னார், இப்படி இருந்தால் எப்படி சொர்க்கம் கிடைக்கும், இப்படி அல்லாவுடைய அருளை பெற முடியும். ஜும்மாவுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நேரத்தோடு வாங்க, அல்லாவுடைய அருளை பெறுங்க என்பதை சொல்லிக்கொண்டு ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாய் உலக நாம் முத்தக்குள்ள அக்கத்து காத்தி பல தமுக்கு இல்லா வார்த்தை செய்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய 2வது வரையில் ஒரு அறிவிப்பும் சில செய்தியும் இருக்குது, முடிச்சிடுவோம். என்னுடைய இடம் நாளைக்கு வந்து ஒழுக்கமே சுதந்திரம் என்று சொல்லி சுதந்திரங்கிற இதில் அவங்க தேசிய அளவிலான பரப்புரை நடத்துகிறாங்க. ஜமாத் இஸ்லாமி ஹிந்துன்னு சொல்லக்கூடிய கடலூர் ஓட்டி, அதில் வந்து ஜனாப் பகருதீன் அலி அகமது அவர் கும்பகோணம் செயலாளராக அதுதான் ஜமாத்துல். அப்போ இவரை தான் தலைப்பு மாறி வரும் இந்தியாவும் முஸ்லீம்களின் பொறுப்புகளுங்கிற தலைப்பில் நடத்துகிறாங்க நாளைக்கு. அதனால் நாளைக்கு கடலூர் ஓட்டி சுன்ன ஜமாத் பிரதேச பக்கத்தில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் விசாரித்து மதரசா கௌசியா அங்கே இன்ஷா அல்லாஹ் போயிருங்க. மாலை 4:30 மணிக்கு. இது அடுத்த விஷயத்துக்கு வரும். இது ஒரு செய்தி. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், 2வது செய்தியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ என்கவுண்டர் வச்சுருக்கிறாங்க. என்கவுண்டருங்கிறது கையாளான தன்மை. போலீஸ் துறையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்கவுண்டர் எவனாவது ரவுடியை என்ன செய்கிறாங்க, 10 வழக்கு இருக்குது 50 வழக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றுதவன். அது பாலியல் வன்கொடுமை. அவன் சுடப்பட வேண்டியவன் தான். பொம்பளைகளை நாசமாக்கி சிறுமிகளை 8 வயசு 10 வயசு பிள்ளைகளாம் கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு சாக்கடிச்சு பொம்பளைகளை இவனுங்கெல்லாம் என்கவுண்டரில் என்ன புல்லட்டை வச்சா சடங்கு போட்டு தரணும். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் இந்த உரிமை அவனுக்கு கொடுக்கக்கூடாது போலீஸ்காரனுக்கு. ஏன் நீதிமன்றத்தை நிப்பாட்டி விசாரணை பண்ணி தான் தண்டிக்கணும் ஒழிய என்கவுண்டர் கொடுத்தோம்னு சொன்னால் நினச்சவனை சொல்லுவான். பக்கத்து வீட்டுக்காரன் பிடிக்கல சுடுவான்.
நண்பனை பிடிக்கலையா சுடுவான். இது மாபெரிய தவறு. என்கவுண்டர் கொடுக்கக்கூடாது. இதை ஆதரிக்கிறாங்க. 2005 சொல்கிறாங்க. முன்னாள் டிஜிபி அவர்களுடைய ரவி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், 2000 இப்போ சென்னையில் ஒருத்தனை போட்டு தந்தாங்க என்கவுண்டரில். இவர் என்ன சொல்கிறாரு, 2006 ஜாயிண்ட் கமிஷனராக நான் இருந்த பொழுது இந்த காக்கோத்தோப்பு பாலாஜியும் ஒரு பெரிய ரவுடி எங்களுடைய ஹை லிஸ்ட்டில் இருந்தான். என்கவுண்டரில் அப்போ நாங்கள் போட வேண்டியது, ஆனால் நாங்கள் போடாமல் விட்டுட்டோம். ரவுடிஷம் பல வழக்குகள் இப்போ அவன்கிட்ட இருக்குது. அதுக்காக தான் அவரை இப்போ ஒரு போட்டாங்க சென்னையில் ஒருத்தனை. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வெளியூரில் சும்மா நடத்தும் பொழுது கோட்டைக்குப்பத்தில் அப்போ கூட பேசியிருப்பேன். அங்கே புதுக்கோட்டையில் ஒருத்தனை போட்டாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் போட்டு இது என்ன சொல்கிறார், அங்கீகரிக்கிறாங்க. இவர் இந்த சொல்கிறார் வந்து முன்னாள் டிஜிபி ரவி சொல்கிறார் வந்துக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்து 100கணக்கில் என்கவுண்டர் போடப்படுது. அது நாடாங்க? அது ஒரு மாநிலமா? ஊபி என்பது அல்லாஹ் வந்து இந்தியாவிலேயே கல்வி அறிவு இல்லை, ஒன்றும் இல்லை, மிருக வாழ்க்கை வாழக்கூடிய ஒன்று. அது அப்படி பார்க்குறோம். புல்டோசரை வச்சு முஸ்லீம்களை இடிக்கிற கொள்ளனை தான் அவர் அந்த குரங்கு போன்ற திட்டமாக இருக்குது. முதலமைச்சராக இருக்கிறார்ல அவருடைய திட்டம். அப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து 100கணக்கில் என்கவுண்டர் செய்யப்படுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னு சொல்லி இவர் சொல்கிறார் முன்னாள் டிஜிபி. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டால் அப்படி தான் கொள்ளுவாங்கிறாங்க. நீ உண்மையான நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் கஞ்சா குடிக்காரனை கொள்ளு, என்கவுண்டரில் போடு. கள்ளச்சாலை இருக்கிறவனை போடு. அதில் எவன் அரசியலில் இருக்கிறானோ அவனை போடு. எவன் அது பின்னணியாக இருக்கிறானோ பெரிய ரவுடியா போடு. எவனையும் பார்க்காது. அவன் எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், என்கவுண்டரில் போடு. தைரியம் இருக்குது. நீ ஆம்பளையா இருந்தால் போட முடியுமா ஒன்றா? அவனுக்கு பின்னணி இல்லாதவன் இப்படி தான் போடுறாங்க ஒழிய இப்படி என்கவுண்டர் அவங்க கையில் கொடுக்கக்கூடாது. சரி, பாராட்டுவாங்க பாலியல் குற்றவாளிகள் என்கவுண்டரில் போட்டாங்கன்னு, சரிதான்ட்டு. ஆனாலும் அந்த உரிமை அவனுக்கு வழங்கினால் பயங்கரமான முறையில் நினைச்சவெல்லாம் கொள்ளுவான் போலீஸ்காரன் என்பதை புரிந்து கொண்டு இது ஒரு செய்தியாக விலகி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இதெல்லாம் உலக விஷயம் தான் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டால், ஏன்னா இந்த வாரத்தை விட்டு வேறு அடுத்த வாரத்துக்கு வேறு செய்தி வந்துடும். இப்போ இன்னொன்று ஒரே நேரம் ஒரே தேர்தல் கொண்டு வரலாம்ல, இதுவும் மாதிரியே ஒரு விஷயமா இருக்கிறது. இதையே நம்ம என்ன செய்யறோம், சின்ன ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு ஒரே நாடு ஒரே தேர்தலை செயல்படுத்துவதற்காக 18,622 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முறைவிடத்தில் தாக்கல் செஞ்சாங்க. கொடுத்த உடனே அதை வாங்கி என்ன செஞ்சு விட்டான்னு கேட்டால், நம்ம அமைச்சர் மோடியுடைய தலைமையிலான அமைச்சர் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியுமா? இப்போ நடந்த இந்த தேர்தலையே 6 என்ன செஞ்சாங்க, 6 கட்டமாக நடத்தினாங்க. இப்போ சாத்தியப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது நிறைய பேர் கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று. மோடியை தூக்க பார்க்குறாங்க. பாஜகவில் ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. மோடியை தூக்கிட்டு நிதின் கட்காரியை கொண்டு பிரதமர் ஆக்கணுன்னு. உடனே மோடி என்ன பண்ணுறாரு, நம்ம இப்படி ஒரு இதை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் பெரிய நிறைய செய்திருக்குது. இது வந்து சாத்தியப்படாத ஒன்று என்பதை இதனால் நிறைய மாநில அரசில் கலைச்சி விடுவாங்க அப்படிங்கிறாங்க. 357 வழக்கறிஞர் விஜயன் சொல்றாரு, மூத்த வழக்கறிஞர் 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி மத்திய அரசு வந்து மாநில அரசை கலைச்சிடும். அப்படி கலைச்சா இந்த சட்டத்தை அங்கீகரிச்சுட்டு விரையில கலைச்சிட்டா யாருடைய எப்போ அவங்களுக்கு தேர்தல் நடத்துவீங்க அப்படி கேட்கிறாரு. நீ ஒரு ஆட்சியை கலைச்சி விட்டீங்க மாநில அரசை. அப்படி மாநில ஆட்சியை கலைச்சி விட்டால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் கவர்னர் ஆட்சி கொண்டு வருவியா, குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வருவியா, மாநில ஆட்சி எப்படி தேர்தல் நடத்துவா? பல கேள்வி. வைகோலாம் கடுமையாக கண்டிக்கிறாரு. நாடே கெட்டு போச்சு, நாசமாக போச்சு, சங் பரிவாரங்களுடைய ஊடுருவலான்னு சொல்லி வைகோலாம் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால், இதை கடுமையாக ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதனால் இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாதது என்பதை உணர்ந்து கொண்டு என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அப்டேட்டான செய்திகளை அறிந்து கொள்வோம் என்று சொல்லி இன்றைய ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். பதுக்குருணி அதுக்குருக்கும் வஷ்குருடைய வலா தக்குருவோம்.